குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் லேபில் 7வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 7வது ப்ரோக்ராம் என்னதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷனை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். சரி, ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து வெறும் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். ரிசல்ட்டுக்காக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். சரியா, முதல்ல எக்ஸல்ல ஃபார்முலானா என்னது, ஃபங்க்ஷன்னா என்னது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸல் மூவ் பண்ணுவோம். சரியா, ஃபார்முலானா இந்த ஒரு நிமிஷம் இருங்கப்பா. எக்ஸல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம டைரெக்டாக விளக்கம் கொடுக்குறேன். ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, ஃபார்முலானா நம்ம டைரக்டா மேனுவலா என்டர் பண்றது. இதை வந்து இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீ ஒரு C++ல ப்ரோக்ராம் டைப் பண்றதுல இந்த பிரிண்ட் எஃப் இல்லைன்னா சி இன்னு சி அவுட் எடுத்துப்போம். சி அவுட்ல வந்து அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் அதை போட்டுட்டு அதுக்குள்ள நீ டைப் பண்ற வேர்டு என்டர் யுவர் நேமு, என்டர் யுவர் பாஸ்வேர்டு, அந்த வார்த்தைகள் எல்லாம் உன் இஷ்டத்துக்கு நீ மாத்திக்கலாம். அது உன்னோட பர்பஸ். அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள நீ என்ன டைப் பண்றியோ அது எல்லாமே உன்னோட பர்பஸ் தான். நீ டைப் பண்ணி என்னன்னாலும் டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரிதான் இங்கேயும் எக்ஸலுக்குள்ள இந்த செல் அட்ரஸ் வச்சு இப்ப நான் இப்ப கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 75ங்கிற அந்த செல் அட்ரஸ் என்னதுன்னா C2, சிங்கிற காலத்துல 2வது ரோ, இதோட செல் அட்ரஸ் வந்து C2. சரியா, இங்க மேல பார்த்தாலே தெரியும். இந்த இருக்கு பாருங்க, C2 செல் அட்ரஸ் C2. இந்த C2, C3 இந்த மாதிரி செல் அட்ரஸ் வச்சு நம்மளாவே மேனுவலா கால்குலேஷன் பண்ணிக்கலாம். பிளஸோ மைனஸோ டிவிஷனோ மல்டிப்ளிகேஷனோ இதெல்லாம் மேனுவலா பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, அது எல்லாமே ஃபார்முலாஸ். இங்க பாத்தீங்கன்னா பாத்துருங்க, A1 B1 இந்த செல் அட்ரஸ் வச்சு நம்ம வந்து அரத்மெட்டிக் கால்குலேஷன் பண்றது, அது எல்லாமே ஃபார்முலா. அப்போ ஃபங்க்ஷன்னா என்னதுன்னா, எக்ஸலே ப்ரீ டிஃபைன்டா ப்ரொவைட் பண்ணிடுவான். இந்த சம்முங்கிற கீவேர்டு, அதே மாதிரி ஆவரேஜுங்கிற கீவேர்டு, இதெல்லாம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த கீவேர்ட்ஸை வச்சு அதுக்குள்ள நம்ம செல் அட்ரஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் அது பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். சின்ன டிஃபரன்ஸ் தான். இதுவுமே ஈக்குவல் டு போட்டு தான் வரும். அங்க வந்து நம்ம டைரக்டா செல் அட்ரஸை வச்சு சின்ன கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இங்க வந்து அவங்களே ப்ரீ டிஃபைன்டா சம்முங்கிற கீவேர்டை வச்சு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, ஆவரேஜ்ங்கிற கீவேர்டை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அது எல்லாமே ஃபங்க்ஷன். சிம்பிள் தான். சரியா, நம்ம எக்ஸசைஸ் போடும்போது இன்னும் ஈஸியா ஒன்று புரிஞ்சிடும். சரியா, நான் போன எக்ஸசைஸ்ல வந்து இதை வெறும் பை சார்ட் பார் சார்ட்டுக்காக டைப் பண்ணி வச்சிருந்தேன். இதவே அப்படியே நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரியா, இதுல எக்ஸ்ட்ரா மட்டும் 2-3 காலம் சேர்க்கிற மாதிரி இருக்கும். அது என்ன காலம்னா 4 சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்னன்னா டோட்டல் டோட்டல் ஒரு காலம், அதுக்கு மாதிரி ஆவரேஜ் ஒரு காலம், ரிசல்ட் நீ பாஸா ஃபெயிலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த ரிசல்ட். சரியா, இந்த 3 காலம். இந்த 3 காலத்துக்கும் நம்ம வந்து இப்போ வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். இது எப்படி இன்சர்ட் பண்ணணும்னா, நீ பாட்டுக்கு 75 60 95 87 இதை 4ஐயும் கால்குலேட்டர்ல போட்டு கூட்டி அதுக்கப்புறம் இதுல ஆன்சர் டைப் பண்ணக்கூடாது. சரியா, அதுக்கு என்ன பண்ணணும்னா டைரக்டா இதோட செல் அட்ரஸ் எடுத்துடணும். இப்ப 75ங்கிற செல் அட்ரஸ் என்னதுன்னா C2. சரியா, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க டோட்டல்ங்கிற செல்லுல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க, ஈக்குவல் டு C2 பிளஸ் D2 பிளஸ் E2 பிளஸ் F2. என்டர் தட்டிங்கன்னா அதுவே கால்குலேட் பண்ணி 4 நம்பரையும் கூட்டி சொல்லிடும். சரியா, 317. இதுதான் வந்து ஆன்சர். சரியா, இப்போ இந்த டோட்டல் ஒரே ஒரு இப்போ நிஷாந்த்ங்கிற பேருக்கு வந்து டோட்டல் கிடைச்சிருச்சு. இப்போ 3 பேர்த்துக்குமே இந்த மாதிரி டைப் பண்ணணுமா, இந்த 80க்கு வந்து C3 D3 E3 அதுக்கப்புறம் F3 இப்படின்னு டைப் பண்ணி கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. நீ ஜஸ்ட் ஒரே ஒரு ஆளுக்கு வந்து நீ டோட்டல் பார்த்துட்டீங்கன்னா போதும். கார்னர்ல பாத்தீங்கன்னா அந்த ஜூம் பண்ணிக்கிறப்பா,
கார்னர்ல சின்ன டாட் மாதிரி ஒன்று இருக்கும், பார்த்தா தெரியும் இந்த டோட்டல். அதை அப்படியே நீங்க ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே மீதி இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் டோட்டல் கவர் பண்ணி கொடுத்துரும், அதுவே வேல்யூ பண்ணி கொடுத்துரும். சரியா? இப்போ அடுத்தது ஆவரேஜ். ஆவரேஜுக்கு என்ன பண்ணணும்னா, டபுள் கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு, இப்போ 4 சப்ஜெக்ட் இருக்கு, அப்போனா நம்ம டோட்டலை டிவைடட் பை 4 போட்டோம்னா ஆவரேஜ் கிடைச்சிடும். இப்போ என்ன பண்ணலாம், டோட்டல்ங்கிறது எந்த செல்லில் இருக்கு, G2, G2ங்கிற செல்லில் இருக்கு. அப்போ G2/4 ஆவரேஜ் கிடைச்சிச்சா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த செல்லோட அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம ஆவரேஜ் கிடைச்சிட்டோம். சரியா? இதுலயும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் அந்த டாட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆவரேஜ் கிடைச்சிடும். அவ்வளவுதான்ப்பா. இப்போ வந்து நம்ம 3 பேத்துக்கும் ஆவரேஜ் பார்த்தாச்சு. இப்போ இவர் பாஸா ஃபெயிலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம இது வரைக்கும் டோட்டலையும் ஆவரேஜ்லையும் பார்த்தது ஃபார்முலாஸ். இதுக்கு பேர் ஃபார்முலா. ஜஸ்ட் இந்த செல் அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேல்யூஸை கூட்டியோ சப்ட்ராக்ட் பண்ணியோ ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆச்சு. இதுக்கப்புறம் பண்ண போறது வந்து ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா இஃப்ங்கிற ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். சரியா? அதே மாதிரி டபுள் கொட்டேஷன், இது டபுள் கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு இஃப்ங்கிற கீவேர்டு ஒரு பிராக்கெட் ஆரம்பிச்சு அண்டு ஒரு பிராக்கெட் ஆரம்பிச்சு, இப்போ இந்த செல் அட்ரஸ் இது என்னதுன்னா C2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. இதுல இருக்கிற வேல்யூ வந்து 35க்கு மேல இருக்கணும். அப்பனா தான் நம்ம வந்து பாஸ்ன்னு சொல்லுவோம். 35 கீழே இருந்ததுன்னா பாஸ் கிடையாது. அதே மாதிரி D2 நீ டைப்பும் பண்ணலாம் இல்லை கிளிக்கும் பண்ணலாம். D2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, கமா அடுத்தது E2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35, கமா F2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. சரியா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கமா ஒருவேளை இந்த 4 சப்ஜெக்ட்லையும் நிஷாந்த்ங்கிற ஆளு வந்து 35க்கு மேல எடுத்திருந்தாருன்னா அவர் வந்து பாஸ். டபுள் கொட்டேஷனுக்குள்ள பாஸ்ங்கிற டைப் பண்ணணும். டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோ, கமா இல்ல அவரை ஒரு சப்ஜெக்ட்ல 2 சப்ஜெக்ட்லயோ 35 கம்மி அப்படின்னா டபுள் கொட்டேஷன் போட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோ, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோ, என்டர் தட்டு, பாஸ்ங்கிறது அதுவே டைப் ஆயிரும். ஏன்னா எல்லாமே 35க்கு மேல 4 சப்ஜெக்ட்லையும். இப்போ இந்த பாஸ்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு வழக்கம் போல அந்த கார்னர் டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி விட்டினா போதும், பாஸ் ஃபெயில் அதுவே வந்துடும். இது ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ரிசல்ட் எப்படி பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் இஃப் அண்டுங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற டினோட் பண்ணோம். இது வெறும் 3 பேத்துக்குனால ஈஸியாக இருக்குது. நம்ம 2000 3000 ரெக்கார்டு இதில் இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்முலாவும் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் 3 பேரோட மார்க்கு, 3 பேர் மார்க்கை வச்சு டோட்டலும் ஆவரேஜும் ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம், ரிசல்ட்டை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணோம். சரியா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் வெறும் 3 பேர் வச்சு டைப் பண்ணியிருக்கேன். நீ குறைஞ்சது ஒரு 10 பேராவது வச்சு மார்க்கை டைப் பண்ணி பாஸ் ஃபெயிலுங்கிற என்கிட்ட காமிக்கணும். சரியா? ஸோ தேங்க்யூப்பா. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பார்ப்போம். தேங்க்யூ.